சிவராத்திரி தினத்தில் கைதானவர்கள் சிறையில் உண்ணாவிரத போராட்டம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை ஏமாற்றும் OMP அதிகாரிகள் மிக கேவலமான செயற்பாடு. ஜெனிட்டா ஆதங்கம். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கை தூதரகத்தில் ராபர்ட் பயஸ் முருகன் முன்னிலை. வெடுக்கு நாரிமலை விவகாரம் தொடர்பில் ஆராய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விக்னேஸ்வரன் அழைப்பு. போக்கற்றவர்களே கடல் அட்டை பண்ணைகளை விமர்சிக்கின்றனர். அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. மே மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். EL பீரிஸ் வலியுறுத்து. அரசின் செயற்பாடுகளை கண்டித்து கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை. வடகிழக்கு பிரிவில் வைத்தே நாம் தீர்வினை தேட வேண்டும். புதிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். தொடர்வது விரிவான செய்திகள். வவுனியா வடக்கு வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி மகா சிவராத்திரி பூஜையில் வைத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 8 பேரில் 5 பேர் நேற்றைய தினம் முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஆலயத்துக்குள் நுழைந்த போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வழிபாட்டில் ஈடுபட்டு பூசகர் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். நேற்றைய தினம் காலை 9 மணி முதல் 3 தடவைகள் குறித்த வழக்கு விசாரணைகள் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் அங்குள்ள தொல்பொருள் சின்னங்களை சந்தேக நபர்கள் சேதப்படுத்தினர் என்று மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதனை அடுத்து மேற்படி சந்தேக நபர்கள் 8 பேரையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் குறித்த 8 பேரில் கிந்துஜன், தவபாலன், மதிமுகராசா ஐயா, தமிழ்ச்செல்வன், விநாயகமூர்த்தி ஆகிய 5 பேரும் நேற்றைய தினம் காலையில் இருந்து உணவின்றி பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை பூசகர் உள்ளிட்ட 8 பேருக்கும் நீதி கோரி வவுனியாவில் மக்கள் எழுச்சி போராட்டத்தை முன்னெடுக்க ஒன்றிணையுமாறு நல்லூர் சிவகுரு ஆதீன கர்த்தா தவ திருவேலன் சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வெடுக்கு நாரிமலையில் கைது செய்யப்பட்டவர்களின் உடல்நிலை மோசமடைவதற்கு முன்னர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். 8ஆம் தேதி சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது வெடுக்கு நாரிமலையில் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திலே வைத்து போலீசாரினால் பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்ட 8 பேருக்குமான விளக்கமறியல் நேற்றைய தினம் நீடிக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதாக நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இந்த நிலைமையிலே அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு எந்தவிதமான குற்றச் செயல்களிலும் ஈடுபடாத நிலையில் கடந்த காலத்திலே இந்த நீதிமன்றம் இதே வவுனியா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டு அந்த தீர்ப்புகளின் பிரகாரம் வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது முற்றுமுழுதாக பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே ஆலயத்தினுடைய பூசாரி உட்பட ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் 8 பேரை கைது செய்து போலீசார் இந்த நீதிமன்றத்தில் கடந்த 9ஆம் தேதி முற்படுத்திய நிலையிலே செவ்வாய்க்கிழமை வரை அவர்களுக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மீண்டும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே விரக்தி அடைந்திருக்கின்ற அந்த 8 அப்பாவிகளும் சிறைச்சாலையிலே பெரும் குழப்பமடைந்திருக்கின்றார்கள். அதிலே 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் முதல் நேற்று காலையிலே அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகின்ற பொழுது அவர்கள் காலை உணவு உண்டிருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு நேற்று காலையில் இருந்தே அவர்கள் தங்களுடைய உணவை எடுப்பதற்கு மறுத்திருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு அச்சம் குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 8 பேருமே அப்பாவிகள், எந்த குற்றங்களும் செய்யாதவர்கள். ஸ்ரீலங்கா அரசு தொல்பொருள் அமைச்சும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் வன திணைக்களமும் கூட்டிணைந்து அந்த பிரதேசத்தை சிங்கள பௌத்தமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பிரதேசத்திலே வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்து தமிழர்களை விரட்டியடித்து அந்த பகுதியை சிங்களமயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலைமையிலே வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகளை செய்த வழிபாடுகளுக்கு சென்ற பூசாரியையும் பக்தர்களையும்
கைது செய்திருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல முடியாத ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் தொல்பொருள் திணைக்களத்திடமிருந்தும் வன பரிபாலன திணைக்களத்திடமிருந்தும் கடிதங்கள் பெறப்பட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு திட்டமிட்டு அப்பாவிகளை குற்றவாளிகள் ஆக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான இந்த பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் வைக்கப்பட்டிருப்பவர்கள் 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இதிலே திலகநாதன் கிந்துஜன், சுப்பிரமணியம் தவபாலசிங்கம், துரைராஜா தமிழ்ச்செல்வன் மற்றும் விநாயகமூர்த்தி ஆகியோர் இங்கே உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். அத்தோடு மதிமுகராசா ஆலயத்தினுடைய பூசகர் ஆகிய 5 பேரும் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமைகள் மோசமாவதற்கு முன்னதாக 8 பேரும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் வடகிழக்கு தழுவிய போராட்டங்களில் தமிழ் மக்கள் ஈடுபட வேண்டிய ஒரு நிலை கட்டாயம் உருவாகும். ஏற்கனவே சைவ மகாசபை உள்ளிட்ட பல்வேறுபட்ட மத நிறுவனங்கள், சமய நிறுவனங்களும் சிவில் அமைப்புகளும் நேற்றைய தினம் இது தொடர்பான கலந்துரையாடல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த குழப்ப நிலைமை நீடிக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் உடனடியாக அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிற நெடுங்கேணி ஓஐசிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் அந்த பொறுப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த அமைச்சினுடைய இனவாத செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அனைவரும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அனைத்து தரப்புகளும் தாயகத்திலும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்களும் இந்த 8 பேருடைய உயிரையும் பாதுகாப்பதற்கும் அவர்களை உடனடியாக இந்த சிறையில் இருந்து மீட்டெடுப்பதற்கும் வேண்டிய ராஜதந்திர அழுத்தங்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை ஏமாற்றி பொய்களை கூறி அவர்களை காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்துக்கு அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளும் செயற்பாடு தற்போது இடம்பெற்று வருவதாக வவுனியா மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கத்தின் தலைவி சிவானந்தன் ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் பொதுச்சபை கூட்டம் வவுனியா நகரசபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. பொதுக்கூட்டம் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி சிவானந்தன் ஜெனிட்டா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தினூடாக உறவுகளை அழைத்து அவர்களுக்கான மரண சான்றிதழுக்கான பதிவுகளை மேற்கொள்கின்றனர். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக சான்றிதழும் எமக்கு வேண்டாம் எனவும் தெரிவித்தார். வருகின்றோம். ஆனால் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தினர் உறவினர்களுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கட்டாயம் பதிவு செய்யுங்கள், பதிவு செய்யப்பட்டால் மாத்திரமே நீங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற பதிவு இருக்கும், இல்லாவிடில் பதிவு இருக்காது எனவும் முச்சக்கர வண்டிக்கு நாங்கள் பணம் தருகின்றோம் வாருங்கள் என கட்டாயப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு மிக கேவலமான செயற்பாட்டினை தான் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தினர் செய்து வருகின்றார்கள். எனவே காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தினை நாம் ஆரம்ப கட்டத்திலேயே முற்றுமுழுதாக மறுத்திருந்தோம். அவர்கள் மக்களை ஏமாற்றி பொய்களை கூறி அவர்களிடம் பதிவுகளை மேற்கொள்கின்றனர். எனவே சர்வதேச நாடுகள் இதற்கு அனுசரணை வழங்காது எமக்கான சர்வதேச நீதியினை பெற்றுத்தர வேண்டும். தமிழ் மக்கள் அறவழியில் போராடுகின்ற ஒவ்வொரு போராட்டங்களையும் நசுக்குகின்ற முகமாக தடை உத்தரவுகளை விதித்து மிகவும் சட்டவிரோதமான கைதுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். கைது இடம்பெறுவதை பார்க்கின்ற போது உண்மையாகவே அவர்கள் செய்யாத குற்றத்துக்கு குற்றங்கள் செய்ததாக எழுதி போலீஸ் உத்தியோகத்தர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்துகின்றார்கள். நான் கூட போலீஸ் உத்தியோகத்தருக்கு அடிக்கவே இல்லை. போலீஸ் உத்தியோகத்தர் எனது கையை உடைக்க முற்பட்ட சமயத்தில் போலீசாரை தள்ளிவிட்டேனே தவிர அவர்களை அடிக்கவில்லை. ஆனால் போலீசார் எழுதியுள்ளார்கள் நான் போலீசாருக்கு அடித்ததாக. அப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை போலீசார் மேற்கொள்கின்றனர். 8 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன். தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றே வருகின்றன. வெடுக்குநாரிமலை ஆலயத்தில் சிவராத்திரி வழிபட உரிமை இல்லை என்றால் பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை அடாவடியாக தாக்கி சப்பாத்து கால்களுடன் ஆலயத்தில் சென்று அபிஷேக பொருட்களை கால்களால் தட்டுகின்ற அடாவடி செயற்பாடும் அங்கே இடம்பெறுகின்றது. இதேவேளை வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கத்தின் பொதுச்சபை கூட்டமானது வவுனியா நகரசபை மண்டபத்திலே இடம்பெற்றது. இதன்போது சங்கத்துக்கான புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. அந்த வகையில் புதிய தலைவியாக சிவானந்தன் ஜெனிட்டா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த நிர்வாக தெரிவானது வவுனியா மாவட்ட பொது அமைப்புகளான தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம், முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம், தமிழ் வெறுச்சம், சமூக ஆர்வலர் அமைப்பு, ஜனனம் அமைப்பு ஆகியவற்றின் முக்கியஸ்தர்களின் வழிகாட்டலில் இடம்பெற்றிருந்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் தமக்கான கடவுச்சீட்டு பெறுவதற்காக சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட மூவருக்கும் இலங்கை தூதரகத்தில் இன்று புதன்கிழமை நேர்காணல் நடைபெற்று வருகின்றது. மூவரும் அழைத்துச் செல்வதற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி தாக்கல் செய்துள்ள மனுவில், என்னுடைய கணவர் முருகனும் நானும் மகளுடன் சேர்ந்து வாழ விரும்புகின்றோம். எனவே எனது கணவர் முருகன் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு சென்று நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும். அங்கு சென்று வருவதற்கு பாதுகாப்பு தேவைப்படும் பட்சத்தில் உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது முருகன் கடவுச்சீட்டு பெறுவதற்கான நேர்காணலில் பங்கேற்க இலங்கை துணை தூதரகத்தின் முன் அனுமதி பெற திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. முருகனை தவிர முகாமில் இருக்கும் ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரும் கடவுச்சீட்டு பெறுவதற்காக அழைத்துச் செல்ல கோரிக்கை வைத்தனர். இதன்படி இன்றைய தினம் திருச்சி முகாமில் இருந்து சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். வெடுக்கு நாரிமலை பிரச்சினை தொடர்பாக ஒன்று கூடி ஆராய்வதற்கு தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். வவுனியா வெடுக்கு நாரிமலையில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று வழிபாடுகளை மேற்கொண்டவர்களை போலீசார் கடுமையாக தாக்கி கைது செய்திருந்தார்கள். அத்தோடு ஆலய பூசகர் உட்பட 8 பேர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராயும் விதமாக தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வரலாற்று பேராசிரியர்களுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் அழைப்பொன்றை விடுத்திருக்கின்றார். எதிர்வரும் 16ஆம் தேதி காலை 11 மணியளவில் கோவில் வீதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாட வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், M.A. சுமந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், புளோட்டின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் ஆடிக்கலநாதன், யாழ் பல்கலைக்கழக வேந்தரும் வரலாற்றுத்துறை வாழ்நாள் பேராசிரியருமான பத்மநாதன், வரலாற்றுத்துறை வாழ்நாள் பேராசிரியரான புஷ்பரட்னம் ஆகியோருக்கும் மின்னஞ்சல் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: சிவராத்திரி தினத்தன்று வெடுக்கு நாரிமலை சம்பவங்கள் அரசாங்கத்தின் ரகசிய நோக்கங்களை எமக்கு சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில் எமது அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி எமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பது அவசியமாகும். நாடாளுமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று கோரிக்கை ஒன்றும் எமக்கு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் நாடாளுமன்றத்திற்குள் ஒரு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். நாம் எடுக்கும் இந்த நடவடிக்கையாக இருப்பினும் அவை ஒன்றுபட்ட முயற்சியாக இருக்க வேண்டியது அவசியம். அமைச்சரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப வெடுக்கு நாரி சம்பவம் தொடர்பில் ஆராய ஜனாதிபதி குழு ஒன்றை நியமிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். இந்த குழுவில் உள்ளடங்குபவர்களின் பெயர் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சந்திப்பின் போது பேராசிரியர் பத்மநாதன் மற்றும் பேராசிரியர் புஷ்பரட்னம் ஆகியோருக்கு அழைப்பினை அனுப்பியிருக்கின்றேன். கஜேந்திரன் சம்பவ இடத்தில் இருந்தாலும் பெருமதியான தகவல்களை வழங்கக்கூடியவர் என்பதால் அவரையும் அழைத்திருக்கின்றேன். சுமந்திரன் கைது செய்யப்பட்டவர்களுக்காக நீதிமன்றில் ஆஜராகி இருப்பதால் நமக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்க முடியும் என அவரையும் அழைத்துள்ளேன். 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு 232 கோவில் வீதி நல்லூரில் உள்ள எனது இல்லத்தில் சந்திப்போம் என பரிந்துரைக்கின்றேன். எங்களுடன் இணைவீர்களா என தெரிவிக்கவும். மேலும் கடந்த திங்கட்கிழமை நல்லூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பல் பிடுங்கப்பட்டதால் என்னால் பங்கேற்க முடியவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாக்குகளினால் கடல் அட்டை பண்ணைகளை பற்றி தவறாக பேசுவதாக சாடியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை பண்ணைகளில் பல்தேசிய கம்பெனிகளோ சீன பிரஜைகளோ சம்பந்தப்பட்டிருப்பதை நிரூபிக்குமாறு சவால் விடுத்துள்ளார். கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பாக சமூக ஆர்வலர்களாக தம்மை அடையாளப்படுத்துவோர் சிலர் அவ்வப்போது வெளியிடும் கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கடற்தொழில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் எமது மாவட்டங்களில் காணப்படும் வளங்களை பயன்படுத்தி அந்தந்த பிரதேச மக்களின் வாழ்வியலை கட்டியெழுப்பும் நோக்கோடு விஞ்ஞான ஆய்வுகள் மூலம் சூழலியல் பாதுகாப்பை உறுதி செய்து மேற்கொள்ளப்படும் கடல் அட்டை பண்ணைகளை எழுந்தமானமாக விமர்சிப்பதன் மூலம் எமது மக்களுக்கு துரோகம் அளிக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் 8ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்ப பாடத்திட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இதன்படி தகவல் தொழில்நுட்பத்தின் செயற்கை நுண்ணறிவும் அறிமுகப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்து தெரிவித்தார். அதன் முன்னோடி திட்டம் 17 பாடசாலைகளை உள்ளடக்கி எதிர்வரும் மார்ச் 19ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக கல்வி அமைச்சுடன் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இணைந்து செயற்படுவதாகவும் இதன் மூலம் சர்வதேச தரத்திற்கமைவாக இந்நாட்டு மாணவர்களுக்கு பாட அறிவை வழங்க முடியும் எனவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தான் வசதிகளை செய்து கொடுத்ததாக ஊமல் சோபித தீரர் தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் தேவையான வசதிகளை அவருக்கு தான் ஏற்படுத்திக் கொடுத்ததனை கோட்டாபய ராஜபக்ஷ நன்கு அறிவார். நாங்கள் கோட்டாபயவுக்கு எதிரானவர்கள் அல்ல, தற்போதுள்ள முறைமைக்கு எதிரானவர்கள் என கூறிய சோபித்த தேரர் கோட்டாபயவை நாட்டை விட்டு வெளியேற்றும் சதி என்ன என்பதை தற்போதைய தலைவரால் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியும் எனவும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடாத்த வேண்டுமெனில் தற்போதைய பாராளுமன்றம் மே 13ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்தில் கலைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூலை 15ஆம் தேதி தீர்க்கமான நாளாகும். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விடுக்கும் காலப்பகுதியாகும். அக்காலப்பகுதியில் அதற்கான அறிவிப்பை ஆணைக்குழுவினர் விடுத்தாக வேண்டும். எனினும் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் பேசப்படுகின்றது. ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் எனில் மே 13ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். இவ்வாறு மே நடுப்பகுதியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படாவிட்டால் ஜூலை மாத நடுப்பகுதிக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதேவேளை எந்தவொரு காரணத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஒத்திவைக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடு இடம்பெறுகின்றது என கூறியும் அதனை செய்ய முடியாது. ஜூலை நடுப்பகுதியில் கட்டாயம் அறிவிப்பை விடுத்தாக்க வேண்டும். அடுத்தது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை எனவும் கூற முடியாது. உள்ளாட்சி சபை தேர்தலின் போது கையாண்ட இந்த விளையாட்டு ஜனாதிபதி தேர்தலின் போது எடுப்படாது. ஏனெனில் பாதீட்டில் 10 பில்லியன் ரூபாய் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் கூட ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அதற்காக பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்திவிட்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த நிதி இல்லை என கூற முடியாது என தெரிவித்திருக்கின்றார். வெடுக்கனாரிமலை விவகாரம் தொடர்பில் இன்று விசுவமடு மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். 8ஆம் தேதி சிவராத்திரி தினத்தன்று வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற ஆதிசிவன் ஐயனார் ஆலயம், வெடுக்கனாரி மலையில் இருக்கின்ற ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் மிகவும் ஒரு மிருகத்தனமான செயல்பாட்டில் ஈடுபட்டார்கள். அதை வன்மையாக கண்டிப்பதோடு அன்றைய தினம் சிவராத்திரி தினமாகிய அன்று பக்தர்கள் அங்கு சென்று சிவராத்திரி என்பது பூஜை என்பது அன்று இரவு வெள்ளி இரவு தான் பூஜை எல்லா ஆலயங்களிலும் நடைபெற இருந்தது. அதே போல் வெடுக்கனாரி மலையிலும் நடைபெற இருந்த அந்த பூஜையை தடுத்து நிறுத்தி மிருகத்தனமாக அங்கிருந்த பக்தர்களை தாக்கி குருக்களை தாக்கி 8 பேரை கைது செய்யப்பட்டு இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு மகாவலி அதிகார சபையின் ஊடாகவும் தமிழர்களுடைய கலாச்சார மத அடையாளங்களை அழிப்பதற்கு தொல்பொருள் திணைக்களமும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வெடுக்கனாரி மலை தொல்பொருள் திணைக்களத்தின் உரிய இடமாக இருந்தாலும் பல்வேறுபட்ட இலங்கையில் பல்வேறுபட்ட தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடங்களில் பௌத்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டு அங்கு வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. எந்த விதமான ஒரு இடையூறுகளும் எந்த விதமான ஒரு தொந்தரவும் ஆலயத்திற்கு தொல்பொருள் திணைக்களம் கொடுப்பதில்லை. ஆனால் தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கின்ற சிவனாலயத்தில் வழிபாடுகள் நடைபெற இருக்கின்ற போது தொல்பொருள் திணைக்களம் அதற்கு எதிராக அங்கு எந்த விதமான ஒரு அழிவுகளையோ அல்லது எந்த விதமான ஒரு சிதைவுகளையும் பக்தர்கள் ஏற்படுத்தாத இருந்த போதும் அங்கு சிதைவுகளை ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொல்பொருள் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறது. குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம் என்பது
வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுடைய பூர்வீக கலாச்சார மத அடையாளங்களை அழித்து அதை பௌத்தமயமாக்குதலுக்காகத்தான் இந்த தொல்பொருள் திணைக்களம் தற்பொழுது செயற்பட்டு கொண்டு வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கடந்த 8 வருடங்களாக அதிகரிக்கப்படாது தொடர்ச்சியாக அரசினால் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் சம்பள உயர்வு கோரி கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் இன்று பந்தாரமூலையில் நடைபெற்றது. அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனம் இலங்கையில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 தேசிய தொழிற்சங்கங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து இந்த வாரம் தொடக்கம் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது என எடுத்த தீர்மானத்திற்கேற்ப நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் 1.5 நாள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அமைவாக வந்தாறுமூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேற்படி தீர்மானத்துக்கு அமைவாக நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணியுடன் தமது கடமைகளில் இருந்து விலகி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று புதன்கிழமை முழு நாளும் முன்னெடுக்கப்பட்டது. அரசின் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கும் வகையிலான தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த பரீட்சைகள், செய்முறை பயிற்சிகள், களவிஜயங்கள் மற்றும் பல்கலைக்கழக மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் முக்கிய கூட்டங்கள் பிற்போடப்பட்டு வருகின்றது. 2016 ஆண்டு பட்ஜெட் முன்மொழிவுக்கு அமையாக அரசு ஊழியர்களுக்கு முன்மொழிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பில் தேசிய சம்பள ஆணைக்குழு மற்றும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் என்பவற்றின் செயற்பாடுகள் காரணமாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஊழியர்களின் சம்பளமானது 92 மட்டுமே அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனூடாக பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டமாகவே இது அமைந்திருக்கின்றது. பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு தருவதாக அரசினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு இன்று வரை வழங்கப்படாதுள்ள 15 சம்பள அதிகரிப்பை வழங்க கோரல், மாதாந்த இடர் கொடுப்பனவை அதிகரித்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது வைக்கப்பட்டிருக்கின்றன. வடகிழக்கு பிரிவில் வைத்தே நாம் தீர்வினை தேட வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது தெளிவான பிணைப்பு அல்ல என புதிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் முசமில் அபுசாலி குறிப்பிட்டுள்ளார். இன்று நமது சமூகத்தில் பல்வேறுபட்ட கட்சிகள் காணப்படுகின்றது. ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காணப்பட்டது. இன்று அதனுடைய பல்வேறுபட்ட தலைமை நிலையில் காணப்படுகின்றது. இன்றிருக்கின்ற எதிர்கால சந்ததியினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை நம்பக்கூடிய எந்த ஒரு நிலைமையிலும் அந்த கட்சியினுடைய பயணங்கள் அமைந்திருக்கவில்லை. தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் முஸ்லீம் சமூகம் அவர்கள் உரிமையை வென்றெடுக்கிறதுக்கு தவறியிருக்கின்றது. அந்த நிலையில் இருந்து நாங்கள் எங்கள் உரிமையும் நமது சமூகத்தினுடைய கட்டமைப்பையும் பாதுகாத்து கொண்டு ஒரு சரியான அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே எங்களுடைய இந்த கட்சியினுடைய ஆரம்பமும் அதனுடைய முடிவும் அமைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களை சரியான ஒரு அரசியல் பாதையை வழிகாட்ட வேண்டும். இந்த அரசியல் பாதையினூடாக இந்த இளைஞர்கள் சரியான அரசியலையும் இந்த சமூகத்தினுடைய உரிமையையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் இன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஸ்ரீலங்காவிலே, இலங்கையிலே முஸ்லீம் சமூகம் எதிர்கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியான பிரச்சனை, நிலப்புல பிரச்சனை, இன்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த கட்சி அமையும் என்பது எனது எண்ணம். எனது பக்கத்திலே எனது தவிசாளர் இப்ராஹிம் மோலி அவர் இருக்கின்றார்கள். அது மாதிரி அதுக்கு பக்கத்திலே என்னுடைய நண்பர் சகோதரர் முபாரக் மோலி அவர்கள் இதனுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த பக்க பலத்தை கொண்டு நாங்கள் இந்த கட்சியை எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு கட்சியாக வழி நடத்துவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். தற்போதைக்கு நாங்கள் எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக நோக்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுதுதான் முதலாவது பழைய ஒரு அனுபவம் இருந்தாலும் ஒரு புதிய ஒரு பாதையை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் முடிவெடுப்பது சமூக ரீதியான சாதகமான பதில்கள் எங்கோ இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் முடிவெடுக்கிறது தயாராகுவோம். வடக்கு கிழக்கு இணைப்புங்கிறது உண்மையாகவே ஒரு அர்த்த ரீதியான ஒரு இணைப்பல்ல. தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் சமய ரீதியாக 2 சமூகம் அதுக்குள் கலந்திருக்கின்றோம், மூன்று சமூகம் கலந்திருக்கின்றோம். எனவே வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை விட இருக்கின்ற அந்த நிலைமையில் இருந்து கொண்டு நாங்கள் தீர்வைத்தான் தேட வேண்டும். முஸ்லீம்கள் கூடுதலாக வாழ்கின்ற பிரதேசமாக திருவண்ணாமலை, அம்பாறை, மட்டக்களப்பு இருக்கின்றது. இந்த பிரதேசங்களுக்குள்ள வீதாசார அடிப்படையில் எங்களுக்கு தேவையான நிலப்புலங்களையும் மற்றும் ஆழ்புலங்களையும்
ஏனைய அபிவிருத்திகளையும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அது நிச்சயமாக வந்து எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றியாக இருக்கும். பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னகோனின் எண்ணக்கருவுக்கு அமைவாக போதைப்பொருள் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் போதைப்பொருள் பாவனையை தடுக்கும் நோக்கில் நாட்டில் பல பாகங்களிலும் சுற்றி வளைப்பு நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விசுவமடு பகுதியில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மோப்படாயின் உதவியுடன் வீதி சோதனையை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தனர். மருத்துவர்களின் பற்றாக்குறையானது நாட்டை விட்டு வெளியேறிய வைத்தியர்கள் தற்போது நாடு திரும்புவதால் தீர்வுக்கு வரும் என சுகாதாரத்துறை பிரதிபலிப்பாளர் நாயகம் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா வைரஸ் தொற்று நோய் மற்றும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் விளைவாக சுகாதார பணியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். இதன் பின்னர் தற்போது விசேட வைத்தியர் உட்பட பல வைத்தியர்கள் இலங்கைக்கு திரும்பி வருவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் பல வைத்தியர்கள் தமது விடுமுறைகளை ரத்து செய்துவிட்டு இலங்கைக்கு திரும்பி வருகின்றார்கள். அது மாத்திரமன்றி நாட்டை விட்டு வெளியேறும் சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. இலங்கைக்கு திரும்பியுள்ள வைத்தியர்கள் மூலம் சுகாதார அமைச்சினால் தேவையான வைத்தியசாலைகளுக்கு விசேட வைத்தியர்களை நியமிக்க முடிந்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் நிலவும் வைத்தியர் பற்றாக்குறை விரைவில் தீர்க்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.